நேயர்கள் அனைவருக்கும் தற்போது சர்வதேச செய்தியில அமெரிக்கா வெனிசுவேலாவில் உள்ளே சென்று நிக்கோலஸ் மதுரா அவருடைய மனைவி சில்வேலியா இவர்களை எல்லாம் கைது செய்து உலகத்திற்கு ஒரு புதிய மாடலை ஜனநாயக நாடு என்று சொல்லும் அமெரிக்காவும் அதனுடைய தலைவரும் ஒரு பெரிய சர்வாதிகாரியாக மாறியிருக்கிறார்களோ என்று எண்ணுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. அமெரிக்காவால் தற்போது மத்திய கிழக்கு மட்டுமல்ல, லத்தீன் அமெரிக்க நாடுகள், தென் அமெரிக்க நாடுகள், யூரோப்பு நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகள், ஆசியா வரைக்கும் மிகப்பெரிய பதட்டத்தை அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஏற்படுத்தியிருக்கிறார். அது ரொம்ப மோசமான ஒரு நிலை. அவருடைய வயது ஒரு காரணம், புரிதல் இல்லாத நடவடிக்கை ஒரு காரணம். இது அமெரிக்காவுக்கு பெரிய பின்னடைவை அல்லது பெரும் வீழ்ச்சியை ஏற்படுத்தலாம். அது இன்றல்ல, நாளையோ அல்லது நாளை மறுநாளோ, சில காலங்கள், ஒரு தசாப்தங்களுக்கு பின்பு கூட அமெரிக்கா இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையை மேற்கொள்வது அமெரிக்க வரலாற்றில் ஒரு கருப்பு பக்கத்தை இப்போ டொனால்ட் ட்ரம்ப் தொடங்கியிருக்கிறார். இப்போ பக்கத்து நாடாக இருக்கிற ஒரு தேசத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர் தான் நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கக்கூடிய வெனிசுலாவினுடைய அதிபர் நிக்கோலஸ் மதுரா. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை மக்கள் மாற்ற வேண்டும். அந்த நாட்டில் இருக்கக்கூடிய வளத்தை கொள்ளடிப்பதற்காகத்தான் இது மாதிரியான நடவடிக்கை மேற்கொள்கிறார் என்று அமெரிக்க டெமோக்ராட் கட்சியினுடைய சீரிய தலைவர் கடந்த தேர்தலில் இவரை எதிர்த்து ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட்ட கமலா ஹாரிஸ் ஒரு முட்டாள்தனமான, மோசமான, கீழ்த்தரமான கொள்ளையடிக்கும் அரசியல் என அவர் கண்டித்திருக்கிறார். இந்த நடவடிக்கையின் ஊடாக அமெரிக்காவின் வலைத்தளங்கள் அல்ல, அமெரிக்காவினுடைய, அதாவது எப்படி சொல்வது, அமெரிக்காவினுடைய ராஜகூரிய பழிவாங்கும் பார்வையில் என்னென்ன நாடுகள்லாம் இருக்கிறது என்பதை நான் பார்க்க போறேன். அமெரிக்கா வெனிசுலாவை அடுத்து ஈரான் மீதும் ஆப்கானிஸ்தானின் மீதும் அவர்கள் கண் வைத்திருக்கிறார்கள். மற்றைய நாடுகளை எல்லாம் நான் பார்க்க போகிறேன். அவர்களில் மிக மிக முக்கியமானவர்கள் ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் சையத் அலி காமெனி, அதை போன்று ஆப்கானிஸ்தானுடைய தலைவர் ஹிபத்துல்லா அஹுன்சடா. இவர்களெல்லாம் எந்த ஒரு அமெரிக்க நடவடிக்கையும் தவிர்க்க ஆப்கானிஸ்தானுடைய தலிபான் தலைவர் ஹிபத்துல்லா அஹுன்சாதா கந்தஹாரிலே இப்போது தலைமறைவாகி இருக்கிறார். இது மட்டும் இல்லைங்க, மெக்சிகன் ஜனாதிபதி ஏற்கனவே 10 பெண் பாதுகாப்பு காவலர்களை ஒரு கடுமையான பாதுகாப்பு பணியமர்த்தியுள்ளார். ஆண் பாதுகாவலர் அவர்களுக்கு பின்னாலே இருக்கிறார்கள். மெக்சிகோவை அடுத்து கொலம்பியாவின் ஜனாதிபதி அமெரிக்க நடவடிக்கையை கொரில்லா பாணியில் எதிர்த்து போராடப் போவதாக பகிங்கரமாக அறிவித்துள்ளார். கொலம்பியாவினுடைய அதிபர் எந்த ஒரு விரும்பத்தகாத சம்பவத்தையும் தடுக்க அவர் ஆயுதங்களை எடுத்துச் செல்வார் என்றும் சொல்லியிருக்கிறார். இதற்கிடையிலே ஈரானுடைய உச்ச தலைவர் சையத் அலி கோமெனி, சுப்ரீம் லீடர், ஒரு பிளான் பி ஒன்றை தயாரித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த பிளான் பி என்னவென்றால், அமெரிக்காவிடமிருந்து அவர் மிக 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 பாதுகாப்பாக தப்பிப்பதற்காக ரஷ்யாவிற்கு செல்லக்கூடும் என சர்வதேச செய்தியேடு செய்திகளை பகிர்ந்திருக்கிறார்கள். இந்த தலைவர்கள் யார் யார்? அமெரிக்கா இது மாதிரி நாட்டிற்குள் சென்று தூக்குவது, எல்லா நாடுகளிலும் அவர்கள் தூக்கிவிட முடியாது. ஈரானுக்குள் உள்ளே இறங்கி தோல்வியை தான் அவர்கள் சந்திக்க முடியும். ஏனென்று சொன்னால் ஃபர்தோஸ், இஸ்பஹான், நட்டான்ஸ்லாம் குண்டு வீச்சு ஒன்றும் நடக்கவில்லை. ஆனாலும் அவர்கள் வலையில் லிபியாவிலும் அப்படித்தான் போர்க்குழுக்களாக உருவாக்கினார்கள். ஈராக், வியட்நாம், ஆப்கானிஸ்தான் எல்லா நாடுகளிலும் மூக்குடைப்பட்டு பல லட்சக்கணக்கான பில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவழித்தார்கள். இன்றைக்கு கூட உக்ரைனுக்கு எந்த விதத்திலும் உதவி செய்தாலும் ரஷ்யாவை வெற்றி பெற முடியவில்லை. முதலாவதாக நாம் பார்க்க இருப்பது தலிபானுடைய உச்சபட்ச தலைவர் ஹிபத்துல்லா அஹுன்சாதா. இவர் அமெரிக்காவினுடைய ரெடாரில் முதல் வளையத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அமெரிக்கா தலிபான் தலைவர் ஹிபத்துல்லா அஹுன்சதாவை ஒரு இன்டர்நேஷனல் பயங்கரவாதியாக அறிவித்திருக்கிறார்கள். இதற்கு என்ன காரணம்? ஆப்கானிஸ்தானை கையசைத்து விட்டு நாட்டை ஒப்படைத்து வைத்தாச்சு. அப்போ அந்த நாட்டை ஆள்றதுக்கு அவங்க தான் தகுதி. இப்போ ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய பக்ராம் ஒரு விமானத்தளம் ஒன்று இருக்கிறது.
இதை அமெரிக்கா தொடர்ந்து தலிபான்களுக்கு அழுத்தம் கொடுத்து அதை எங்களுக்கு தர வேண்டும் என்று கேட்கிறார்கள். எந்த நிலையிலும் ஒரு இஞ்சி இடத்தை கூட நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று தலிபான் அரசு தெளிவுபடுத்தி விட்டது. மதுரா, அதாவது வெனிசுவேலாவினுடைய அதிபர் நிக்கோலஸ் மதுராவின் கைது செய்யப்பட்ட பிறகு ஆப்கான் உச்சபட்ச தலைவர் ஹிபதுல்லா அஹுன்சதா தலைமறைவாகி இருக்கிறார் என்ற செய்தி தற்போது நமக்கு கிடைத்திருக்கிறது. ஜெனீவாவில் உள்ள தாலிஃபினுடைய பிரதிநிதி ஒரு அறிக்கையில இவ்வாறு கூறுகிறார். அந்த அறிக்கையில் என்ன சொல்றாருன்னா, அமெரிக்க ட்ரோன்கள் நம் நாட்டில் தொடர்ந்து பறந்து வருவதை நாங்கள் யூகிக்கிறோம், கண்காணிக்கின்றோம். இந்த அமெரிக்காவினுடைய ட்ரோன்கள் நமது தலைவர் ஹிபதுல்லா அஹுன்சதாவிடையே கண்காணிப்பதற்கும் அவருடைய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் இது நிறுத்தப்பட்டுள்ளன. இந்த ட்ரோன் காரணமாக நமது தலைவர்கள் தற்போது தலைமறைவாகி இருக்கிறார்கள் என ஜெனீவாவில் தலிபானுடைய ரெப்ரசன்டேட்டிவ் கூறியிருக்கிறார். தலிபானுடைய தலைவர் ஹிபத்துல்லா அஹுன்சதா காந்தஹாரில் அவர் வசிக்கிறார். அவரது இடம் மிக 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 தலிபான்களால் ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளது மட்டுமல்ல, தாலிபானுடைய எலைட் ஃபோர்ஸ் படையை சேர்ந்த போராளிகளின் கைகளில் உள்ளது. தெற்காசிய பயங்கரவாத போர்ட்டலின் படி ஹிபத்துல்லா அஹுன்சதா ஒரு மலைப்பகுதியில அதுக்குள்ள ஒரு பெரிய ஆழமான பங்கர் அல்லது டெனால் வடிவமைப்பில் கட்டப்பட்ட ஒரு பாதுகாப்பான வளையத்துக்குள்ள அவர் இருப்பதாகவும், ஹிபத்துல்லா அஹுன்சதா தலிபானுடைய தலைவரை பாதுகாக்க 1000 பேர் பணியமர்த்தப்பட்டுள்ளார்கள். இந்த 1000 பேரும் ஷிஃப்ட்டுக்கு 300 பேர் அப்படிங்கிற மாதிரி மிக கடுமையான பாதுகாப்பில் அவர்கள் வேலை செய்கிறார்கள். முதல்ல ஆப்கான் தலைவர் ஹிபத்துல்லா அஹுன்சதா. அமெரிக்க வலையில் இரண்டாவது இருப்பவர்கள் மெக்சிகன் ஜனாதிபதி ஷூன்பாம். இவரும் அமெரிக்காவின் இலக்காக இருக்கிறார். மெக்சிகோ வழியாக போதைப் பொருள் கடத்தப்படுவதாக அமெரிக்கா தொடர்ந்து கூறுகிறது. மெக்சிகன் ஜனாதிபதியினுடைய தனிப்பட்ட பாதுகாப்பிற்காக 10 பெண் வீரர்கள் கொண்ட ஒரு குழு, 10 ஆண் வீரர்கள் கொண்ட குழு, இதெல்லாம் அவர் அமைத்திருக்கிறார் தற்கொலை படைகளாக. அமெரிக்கா உள்ளே வந்தால் காலி. அமெரிக்க செல்வாக்கை கட்டுப்படுத்த மெக்சிகோ சமீபத்தில் ஒரு நேஷனல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், அதாவது பாதுகாப்பு சட்டத்தை இயற்றியது. அந்த சட்டத்தின் கீழ் அனைத்து இராணுவ படைகளும் கன்வர்ஜென்ஸ் ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறது. இது மெக்சிகோவினுடைய நிலை. மூன்றாவதாக கொலம்பியா. அமெரிக்க நடவடிக்கைகள் அச்சுறுத்தலை எதிர்கொள்கின்ற வெனிசுலாவை போல் கொலம்பியாவும் அச்சுறுத்தப்பட்டிருக்கிறது. கொலம்பிய ஜனாதிபதி குஸ்டவ் பெட்ரோ அமெரிக்காவிற்கு எதிராக ஒரு கொரில்லா போரை நாங்கள் நடத்த போகிறோம். குஸ்டவ் பெட்ரோ தானே ஆயுதம் ஏந்துவார். கொலம்பியா அமெரிக்காவை தடுக்க கொலம்பியா வெனிஸ் எல்லையில் ரடார் அமைப்புகளை தற்போது பலப்படுத்தி வருகிறது. வெனிஸ் சூலாவை தொடர்ந்து நாம் சொன்ன ஆப்கானிஸ்தான், மெக்சிகோ, கொலம்பியாவை அடுத்து 4வது இடத்தில், அதாவது முதலிடத்தில் இருப்பவரே அமெரிக்க நடவடிக்கைகளை தொடர்ந்து விமர்சிக்கும். அமெரிக்கா மட்டுமல்ல, யூரோப் நாடுகளின் உச்சபட்ச அழுத்தத்திற்கு பணியாத மத தலைவராக ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் சையத் அலி கமினி அதிக விழிப்போடு இருக்கிறார். கமினியினுடைய ஸ்பெஷல் ஃபோர்ஸ் வலி இ அமர், இந்த படைக்கு பேர் என்னது? வலி இ அமர் என்று அழைக்கப்படும் செக்ஷன் ஃபோர்ஸ் பிரிவு ஒன்றால் அவர் கடும் பாதுகாப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார். அது ஈரானுடைய மிக மிக மோசமான ஒரு ஆர்மி, இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையின் ஐஆர்ஜிசினுடைய உயரடுக்கு பிரிவு. இது ஒரு சீக்ரெட் ஃபோர்ஸ். 1980 தான் நடுப்பகுதியில் இந்த ஃபோர்ஸை உருவாக்குனாங்க. இதுல மொத்தம் 12,000 உயர அடுக்கு பயிற்சிகளை கொண்ட பணியாளர்கள் தற்போதும் இருக்கிறார்கள். அமெரிக்கா தனது சர்வதேச எதிரிகளின் முக்கியமாக வடகொரியாவுக்கு அடுத்து பார்ப்பது ஈரானை. அமெரிக்கா ஒரு நடவடிக்கையை தொடங்கினால் ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் சையத் அலி கமினி 2ஆம் பி பிளானில் அவர் ரஷ்யாவிற்கு தப்பிச் செல்லக்கூடும் என்ற பேச்சு மட்டுமல்ல, தி டைம்ஸ் பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்கிறது. பிளான் பி, உச்சபட்ச தலைவர் சையத் அலி கமினி ரஷ்யாவின் தலைநகர் மாஸ்கோவிற்கு பயணம் செய்வது குறித்து
பேச்சுவார்த்தை தொடர்கிறதாக செய்தி வெளியிட்டிருக்கக்கூடிய தி டைம்ஸ் நாளிதழ் ஈரான் இதை உச்சபூர்வமாக அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தவில்லை என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசியாக யார்? கியூபா. கியூபாவினுடைய பாதுகாப்பு குழுவால் வெனிசுலாவினுடைய அதிபர் நிக்கோலஸ் மதுராவுக்கு எதிரான அனைத்து நடவடிக்கைகளும் கியூபா ஜனாதிபதி மிக 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 அழுத்தத்தில் இருக்கிறார். ஃபிடல் காஸ்ட்ரோ கடைசி வரைக்கும் அமெரிக்காவுக்கு தலைவணங்கவில்லை. ஏனென்று சொன்னால் இப்பொழுது கியூபாவினுடைய அதிபர் மன அழுத்தத்தில் இருப்பதற்கு ஒரு காரணம் கியூபா பாதுகாப்பு குழுவால் தான் பாதுகாக்கப்பட்டார். யாரு? வெனிசுலாவுடைய அதிபர். அதிகாரப்பூர்வ தகவலின்படி நிக்கோலஸ் மதுராவை பாதுகாப்பதற்கு 32 கியூப் வீரர்கள் தான் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதனால ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கிறார் கியூப அதிபர். அதே குழுதான் கியூப ஜனாதிபதி டயஸ் கேனலையும் பாதுகாக்கிறது. கியூப ஜனாதிபதி முதல் வரிசையில் 8 பாதுகாப்பு பணியர்களோடு இருப்பதையும் நாம் இப்பொழுது கவனிக்கப்படுகிறது. மிக முக்கியமானவர்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் அலி கோமினி, தலிபானினுடைய ஹிபத்துல்லா அசாகுண்டா மற்றும் மெக்சிகோவுடைய அதிபர், அதை மெக்சிகோ மட்டுமல்லாமல் கொலம்பியா, அதனை தாண்டி கடைசியாக கியூபா. இப்ப நமக்கு கேள்வி என்னவென்றால், இப்படி ஒவ்வொரு நாட்டில் இருக்கும் ஜனநாயக அமைப்புகளை சீரழித்து இன்றைக்கு அவங்க சொல்றாங்க 50 மில்லியன் பேரல் எனக்கு கொடு, அமெரிக்காவுக்கு கொடு, நான் அதை விற்று பணமாக்கி ஒரு நாட்டை கட்டுப்படுத்த போறேங்கிறார். இதுக்கிடையில நிக்கோலஸுக்கு பின்பு புதிய அதிபராக பெண் ஒருவர் பதவியேற்றிருக்கிறார். அந்த பெண் கடைசி வரை தாங்கள் போராடுவதாக அறிவித்திருக்கிறார். மீட்பு நடவடிக்கையும் எடுப்பதாக பயன்படுத்தியிருக்கிறார். கிரீன்லாந்துக்கு டென்மார்க்குக்கு அழுத்தம் கொடுத்து வருகிறார். ஒரு மோசமான போக்கை கையாளும் அமெரிக்கா விரைவில் தங்கள் நாட்டுக்குள் சில மோசங்களை சந்திக்க நேரிடும். இது உலக அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சீனா, ரஷ்யா கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். மற்ற நாடுகள் பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் போட்டிருக்கிறார்கள். யூரோப் நாடுகளிலிருந்து பெரும் கண்டனம் வரவில்லை. ஆனாலும் நேட்டோ ஃபோர்ஸை பிளப்பதற்கு அவர் முயற்சி செய்கிறார் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. மீண்டும் அமெரிக்காவினுடைய கடும் போக்குவாதம், எல்லையற்ற மோசமான நிலை, அமெரிக்காவினுடைய ஆன்டி டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸ் ஆக்டிவிட்டீஸ் எந்த மாதிரியான கான்சிக்வன்சஸ் நடக்கும் என்பதை அடுத்த செய்திகள் உறுதியான ஆதாரங்களோடு உங்களுக்கு தருகிறேன். நன்றி. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.